ஹாய், crochet பேசிக் ஸ்டிச்சஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து crochet 2.75 mm நீடிலும் ஒரு உள்ளன் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். crochet ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நாட் போடுறோம். நான் உங்களுக்கு எப்படி நாட் போடுறதுங்கிறத காட்டியிருக்கேன். நாட் போட்டதுக்கப்புறம் அந்த crochet நீடில் இருக்குல்ல, அதை அந்த ஹோல்குள்ளே விடுறோம். இப்போது நம்ம செயின் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி நீடில் பிடிக்கணுங்கிற ஃபிங்கர் பொசிஷன் பார்த்துக்கோங்க. எந்த விரலில் நான் வந்து உள்ளன் நூலை சுற்றிருக்கேங்கிறதையும் பாருங்கள். கரெக்டாக நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்து அதில் நூல் சுற்றிருக்கேன். சுற்றிட்டு நீடில் ஒரு சுற்றி அந்த ஹோல்குள்ளே விடணும். நல்லா பாருங்கள், ஒரு சுற்றி அந்த ஹோல்குள்ளே உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். இதுதான் செயின் ஸ்டிச். இப்போ உங்களுக்கு லூஸ் பண்ணணும்னா அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இருந்த நூலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விடலாம். அதே மாதிரி டைட் பண்ணணும்னாலும் அங்கேயே எக்ஸ்ட்ரா சுற்றிக்கிறோம். சிங்கிள் crochet ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த செயின் ஸ்டிச் இருக்குல்ல, அந்த செயின் ஸ்டிச்சோட ஹோலில் ஃபஸ்ட்டு நீடில் விடணும். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டில் ஒரு சுற்றி அந்த செயின்லேருந்து வெளியில் வரணும். இப்போ செயின்லேருந்து நீடில் கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறமா ஒன் மோர் டைம் த்ரெட்டை சுற்றி அந்த 2 த்ரெட் இருக்குல்ல, அந்த 2 ஹோல் வழியாகவும் கம்ப்ளீட்டாக நீடில் வெளியில் எடுக்கணும். சிங்கிள் crochet ஸ்டிச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்குற டாய்ஸ் எல்லாம் நான் இந்த சிங்கிள் crochet ஸ்டிச் வச்சு தான் பண்ணினேன். இப்போது ஸ்டிச்சஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு சிங்கிள் செயின் தான் போடுறோம். சிங்கிள் செயின் போட்டுட்டு அந்த நீடில் வச்சு த்ரெட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இழுத்துட்டு கட் பண்ண வேண்டியதான். கட் பண்ணிவிட்டு இப்போது அந்த த்ரெட்டை கம்ப்ளீட்டாக வெளியில் நீடிலேருந்து எடுத்துட்டு டைட் பண்ணிங்கன்னா நாட் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டபுள் crochet. நம்ம சிங்கிள் crochetல என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு நீடில் அந்த செயினில் உள்ளே விடுவோம். ஆனால் இப்போ டபுள் crochetல நம்ம ஒரு டைம் நீடில் அந்த த்ரெட்டை வச்சு சுற்றிக்கணும். சுற்றிட்டு அப்புறமா தான் நம்ம செயின்குள்ளே விடணும். செயின்குள்ளே விட்டதுக்கப்புறம் அகெயின் ஒரு தடவை சுற்றி செயின்லேருந்து வெளியில் வரணும். அதுக்கப்புறம் ஒன் மோர் டைம் சுற்றி 2 செயின்லேருந்து வெளியில் வரணும். அதுக்கப்புறமா திரும்பவும் சுற்றி ஃபுல்லாக ஃபைனலாக வெளியில் வந்துடணும்.